அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தனுசு ராசி காரகத்துவங்கள் மற்றும் பாவ பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு இது 9வது ராசி. இதன் பாகை 240 முதல் 270 வரை இருக்குது. இது ஒரு உபயராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி. இதன் அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் மூலம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதமும் இந்த ராசியில் இருக்குது. வில்லேந்திய மனிதனின் வடிவத்தை உடைய ராசி. இந்த ராசிக்காரவங்க தன் வேலையை தானே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க. தைரியம், கடின உழைப்பு, வேலையில் விருப்பம் போன்ற குணங்களை உடையவங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களாகவே இவங்க திகழ்வாங்க. அன்பு, கருணை, இரக்கம் போன்ற குணங்களை உடையவங்க. வாழ்க்கையில் குருஸ்தானத்திற்கு உயரக்கூடிய நபர்கள், உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், எளிமையை விரும்பக்கூடியவங்க, நம்பிக்கைக்கு உரிய நபர்கள், புத்திசாலிகள், அறிவாளிகள், நீதியும் நேர்மையும் கடைபிடிக்கிறவங்க. நீலம், மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு போன்ற நிறங்கள் நன்மை தரும். வியாழன், சனி, ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் போன்ற கிழமைகள் நன்மைகளை தரும். மார்கழி, பங்குனி, சித்திரை, ஆவணி, ஐப்பசி போன்ற தமிழ் மாதங்கள் நன்மையை தரும். அடுத்தது பொதுவான காரகம் அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு ராசி, ஆஞ்சநேயர், மஞ்சள் விநாயகர், கோதண்டராமர், சுய கௌரவம், கோயில்கள், கோயில் தீர்த்தம், நீண்ட தூர பயணம், சேஃப்டி லாக்கர், பர்ஸு, வெளிநாட்டு பயணம், வேட்டி, எளிமையான தோற்றம், பக்தி மார்க்கம், இந்திரன், இரட்டைத்தன்மை, வில்லம்பு, வில்வித்தை, உணவுப் பொருள்கள், எள், தயிர் வடை, லெசி, அவல்பொரி, அப்பம், சுண்டல், நெய். அடுத்தது இடங்களை பற்றி பார்க்கும்போது கருவூலம், போர்க்களம், ஆயுத கிடங்கு, காவல் நிலையம், நீதிமன்றம், வங்கிகள், ஆசிரமம். தொழில்களை பற்றி பார்க்கும்பொழுது ஆன்மீகத்துறை, வங்கி சார்ந்த தொழில், நீதித்துறை, ஆயுத உற்பத்தி தொழில், நீதித்துறை, கல்வித்துறை, மர வியாபாரம். நோய்கள் தொடை வீக்கம், தொடை வலி, தொடையரிப்பு. பொதுவான குணங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது தோற்றம், சிவப்பான உடல், முட்டை வடிவ முகத்தோற்றம், பளிச்சிடும் கண்கள், பருத்த வயிறு, சிரித்த முகம். சிறப்பான குணங்கள் இரக்கம், கருணை உடையவங்க, அன்பானவங்க, தாமதமாக முன்வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்க, நல்ல எண்ணங்களை உடையவங்க, எளிமை, அடக்கம், பக்தி உடையவங்க, பகட்டு இல்லாதவங்க. மாற்றி கொள்ளக்கூடிய குணங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது பயத்தால் அதிக மனத்துயரம் அடைவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. தீர்மானம் செய்ய இயலாதவங்க, அலட்சியம், வாக்கால் பிறரை புண்படுத்துதல். அதாவது பொதுவான பாவ பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது அதில் 1ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உயரமான தோற்றம் உடையவங்க, உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு, அதிகம் சம்பாதிக்க விரும்பக்கூடியவங்க, நீண்ட கழுத்தை உடையவங்க, உயர்கல்வி உண்டு, உண்மையான நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. குடும்பத்தில் ஏதாவது ஏமாற்றம் தரும் காரியம்லாம் நடக்கும். பேச்சில் அதிகாரம் உண்டு, நிலத்தை முடிக்காமல் உறங்க மாட்டீங்க, எடுத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமென்று ஆற்றுவாங்க, ஆற்றல் உடையவங்க. கோபம் தணிந்த பின் உண்மையை உணரக்கூடியவங்க, உண்மையுடன் பழகக்கூடியவங்க, ரகசியம் தங்காது வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, மற்றவங்களை பாதிக்கும்படி கோபத்தால் பேசக்கூடியவங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 2ஆம் பாவம். அறிவாளிங்க, தனதுக்கு தெரிஞ்சதை எல்லோருக்கும் கற்றுத்தரக்கூடியவங்க, தவறுகளை தட்டி கேட்பவங்க, தீயவர் என்று தெரிந்தால் உறவை துண்டித்து கொள்வாங்க. மொழி மீது பற்று உண்டு, புலமை உண்டு, விளையாட்டுகளில் விருப்பம் உண்டு, தீர்க்கதரிசி, தற்பெருமை உடையவங்க, புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க, பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க, மனவாழ்வில் சில சங்கடங்கள் உண்டு, வாழ்க்கை துணைக்கு ஒரு மனக்குறை அல்லது உடல் குறைந்து கொண்டே இருக்கும்.
கலப்பு திருமணம் அல்லது காதல் திருமணம் சிறப்பை தரும். வெறித்தனமான அமைப்பு உள்ளவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. பணப்பற்றாக்குறை இருக்காது. பணம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். மருத்துவ செலவு இருக்கும். பூமி சம்பந்தமான செலவு உண்டு. கடனால் லாபம். கடன் தீரும். பிரச்சனை உண்டு. தவறான பழக்க வழக்கம் உண்டு. அடுத்தது நாம் பார்க்க போகிறது 3ஆம் பாவத்தை பற்றி தான். சகோதர சகோதரிகள் உண்டு. இளைய சகோதரர் ஒற்றுமை குறைவு. மூத்த சகோதரன் எனக்குமான நட்பு உண்டு. மாமியார் ஆதாயம் உண்டு. கமிஷன் கான்ட்ராக்ட் எல்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு ஆளை சிறப்பாக கொண்டு போகும். வாகன யோகம் உண்டு. பரிசு பெறும் யோகம் உண்டு. சீட்டாட்டம் போன்ற உங்களுக்கு லாபம் தரும். அவற்றால் இழப்பும் ஏற்படும். இஎன்டி பிரச்சனை உண்டு. பாட்டு கவிதை கட்டுரை திறமை உண்டு. புத்தகம் எழுதுவோர் ஒயிலாட்டம் கம்ப்யூட்டர் டைப்பிங் போன்றவற்றில் ஆர்வம் உண்டு. குறுகிய வெளிநாட்டு பயணம் அடிக்கடி ஏற்படும். பிற்காலத்தில் ஜாமீன் போட்டு பணம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். அடுத்தது 4ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அம்மா பிள்ளை. அம்மாவுக்கு ஆயுள் கண்டம் சர்ஜரி உண்டு. இவர் மேல் அம்மாவுக்கு அதிக அன்பு உண்டு. தாய்க்கு நிகர் கண்டம் உண்டு. பதவி யோகம் உண்டு. வாடகை வருமானம் உண்டு. வாகன விபத்து உண்டு. கல்வியில் தடை வரும். தடைகளை மீறி நீங்கள் கல்வியை சிறப்பாக முன்னேற்றத்துக்கு செல்லும் உங்களுடைய கல்வி. அடுத்தது 5ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். குலதெய்வம் இடம் மாறி இருக்கும். குலதெய்வம் குழப்பமாக உண்டு. உயரமான குலதெய்வம் உண்டு. ஆனால் வரிசை பிரச்சனை உண்டு. பூர்வீக சொத்து உண்டு. தாத்தா வழியில் காணாமல் போனவர் உண்டு. உயர்கல்வி உண்டு. மருத்துவத்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கட்டடம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டு. அடுத்தது 6ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்தியோகத்தில் அதிக லாபம் உண்டு. சிறிய பதவி. சிறு வயதில் சேர்ந்தாலும் பெரிய சாதனைகள் செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். பெரிய பதவி உண்டு. இரட்டை வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். கடன் தீரும். எதிரியை வெல்லக்கூடியவங்க. சர்க்கரை நோய் கிட்னி ஹார்மோன்கள் சார்ந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும். அதனால் மருத்துவரை பார்த்து நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தை கவனமாக வச்சுக்கணும். அடுத்தது 7ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருமணம் சார்ந்த பிரச்சனை உண்டு. திருமணத்தில் பிரச்சனை உண்டு. மனைவியால் அல்லது மனைவி வழியில் பிரச்சனை சந்தித்து வரும் நீங்கள். வயது வேறுபாடு அல்லது தோற்ற வேறுபாடு உண்டு. மனைவியுடன் ஏதாவது குறை அல்லது நோய் இருக்கும். இருதார யோகம் ஒரு சிலருக்கு உண்டு. அடுத்தது 8ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அடிக்கடி விபத்து கண்டம் உண்டு. நீர் சார்ந்த நோய் அல்லது விபத்து உண்டு. உயிர் சொத்து உண்டு. நம்பி ஏமாறக்கூடியவங்க, அதனால் பார்த்துருக்குங்க. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. திடீர் யோகம் உண்டு. மந்திரம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு உண்டு. அடுத்தது 9ஆம் பாவம். அதை பற்றி பார்க்கும் பொழுது தந்தையும் புகழ் பெற்றவராக இருப்பாங்க. தந்தைக்கு வருமானத்தில் பிரச்சனை இருக்கும். இவர் பிறந்தவுடன் தந்தைக்கு பதவி அந்தஸ்து போன்றவற்றும் குறையும். வெளிநாட்டு பயணம் உண்டு. உண்மையான ஆன்மீகம் உண்டு. தானம் செய்யக்கூடியவராக இருப்பாங்க. தந்தை வழியில் வருமானம் உண்டு. தந்தைக்கு தீய பழக்கம் உண்டு. தந்தைக்கு சங்கம் சார்ந்த பதவிகளில் இருக்கும். விவசாயம் உண்டு. தந்தை வழியில் ஆண் வாரிசு பிரச்சனை உண்டு. அடுத்தது நாம் 10ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷன் கட்டிடம் சுரங்க தொழில் போன்றவை உண்டு. புத்தகம் சார்ந்த தொழில்கள், நடனம் சார்ந்த தொழில்கள், கல்வி நிறுவனங்கள் நடத்துதல், மருத்துவ ஆராய்ச்சி, விவசாய பண்ணை, வங்கி, நிதி போன்றவை துறைகளில் தொழில் அமையும். ஜவுளித்துறை சார்ந்த தொழில்கள் அல்லது தொழிற்சாலைகளில் தொழில்கள் அமையும். அடுத்தது 11ஆம் பாவம். பெண் நண்பர்கள் அதிகம் உண்டு. ஆசைகள் அனைத்து நிறைவேறும். சித்தப்பாவின் உதவி உங்களுக்கு உண்டு. நீர்த்துறையில் புகழ்பெற்ற நபர்கள்லாம் இருப்பாங்க. மூத்த சகோதரர்களுக்கு கடன் பிரச்சனை அல்லது சொத்து இழப்பு பிரச்சனையெல்லாம் உண்டு. அடுத்தது 12ஆம் பாவம். அதை பற்றி பார்க்கும்பொழுது செய்வதற்காக விட்டு கொடுப்பாங்க. மைத்துனருக்கு விட்டு கொடுப்பாங்க. வெளிநாட்டில் செட்டில் ஆகும் யோகம் உண்டு. வெளிநாட்டு செட்டில்மெண்ட்டு வருவதற்கு விருப்பம் இருக்காது. தூக்க பிரச்சனை உண்டு. தாமதமாக கூடியவங்க. குரட்டை பிரச்சனைலாம் இருக்கும். கனவு தொல்லை உண்டு. சொத்து இழப்பு உண்டு. தனுசு ராசியில் நவகிரகங்கள் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கேது நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள். ஆன்மீக ஈடுபாடு உண்டு. உயர்கல்வியில் தடை உண்டு. தந்தை வழியில் மனவாழ்வில் பிரச்சனை உண்டு. தனிமையை விரும்பக்கூடியவங்க. மலசிக்கல் பிரச்சனை உண்டு. தர்ம சிந்தனை உடையவங்க. அடுத்தது சுக்கிரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். தைரியசாலியாக இருப்பாங்க.
யாருக்கும் அடங்காதவங்க, மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, தான தர்மங்களை செய்யக்கூடியவங்க, உயர்ந்த தத்துவங்கள் பேசுகிறவங்க, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடியவங்க, அதிர்ஷ்டம் உள்ள குழந்தைகளை பெறக்கூடியவங்க, யாரையும் அதிகம் நம்பாதவங்க, ஒத்துப்போகும் தன்மை உள்ளவங்க, எதையும் பெருசாக எடுத்துக்கொள்ளாதவங்க. அடுத்தது சூரியன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, பிடிவாதக்காரங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க, மத ஈடுபாடு உள்ளவங்க, தனது காரியத்தை சாதித்து கொள்வாங்க, பிறருக்கு உதவக்கூடியவங்க, ஜீரண சக்தி குறைபாடு உண்டு, முன்கோபி, பிடிவாதக்காரங்க, சகிப்புத்தன்மை உள்ளவங்க. அடுத்தது சந்திரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சாந்தமான தோற்றம் உடையவங்க, ஓவியம், சங்கீதம் போன்ற கலைகளில் ஆர்வம் உள்ளவங்க, அறிவாளிகள், நல்ல பேசும் குணம் உள்ளவங்க, நேர்மையானவங்க, திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமையும். மனைவி மற்றும் குடும்பத்தில் உள்ள பெண்களால் முன்னேற்றம் உண்டு. முகஸ்துதிக்கு அடிமையாக இருப்பவங்க, குழந்தைகள்லாம் அதிகமாக இருக்கும். முகாலமான சொத்து இருக்கும். எதிர்பார்க்காத பரிசுகள் வந்து சேரும். எதையும் கண்டு பயப்பட மாட்டீங்க. செவ்வாய் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பெரிய பதவியை வகிக்கக்கூடியவங்க, நிறுவன தலைவர், பேராசிரியர், மந்திரி என்ற பதவிகள்லாம் வகிக்கக்கூடியவங்க, வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க, பெருந்தன்மையால் அவங்களை மறைத்து பேசாதவங்க, நேர்மையானவங்க, கௌரவத்துடன் நடப்பவங்க, சில சமயம் ஒவ்வாத காரியங்களை செய்யக்கூடியவங்க, துல்லியமாக எடை போடக்கூடியவங்க, அவசர புத்தி உள்ளவங்க, சகிப்புத்தன்மை இல்லாதவங்க, வீண் சண்டைக்கு போகக்கூடியவங்க, கோர்ட்டு விவகாரங்களில் அடிக்கடி மாற்றிக்கொள்வாங்க, அதிக குழந்தைகளை இருக்காது. ராகு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, தந்தைக்கு விபத்து, கண்டம் உண்டு, மதம் மாற்றம் சார்ந்த எண்ணம் உண்டு, வெளிநாடு சென்று பொருள் ஈட்டும் யோகம் உண்டு, யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு உண்டு. குரு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, செல்வந்தர்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க, பெருந்தன்மை உடையவங்க, அதிக சொத்துக்களை உடையவங்க, தான தர்மத்தில் விருப்பம் உள்ளவங்க, நிர்வாக திறமை உள்ளவங்க, கலை உணர்வு மிக்கவங்க, வாக்குவாதத்தில் திறமைசாலிங்க, தனது பொறுப்பை சிறப்பாக செய்யக்கூடியவங்க, மனம் வாக்கு சித்தி உள்ளவங்க, பொறாமை குணமும் பொறுமையும் உள்ளவங்க, சிறிய தோல்விகளை கண்டு அஞ்ச மாட்டாங்க. சனி நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, பெயரும் புகழும் அடையக்கூடியவங்க, அமைதியை விரும்பக்கூடியவங்க, அதிக குழந்தைகளை பெறக்கூடியவங்க, மனைவியுடன் ஒத்து போகும் உபசரிக்கும் தன்மை உள்ளவங்க, சுயமுயற்சியால் முன்னுக்கு வந்தவங்க, சுலபமாக எந்த காரியத்தையும் சமாளிக்கக்கூடியவங்க, தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடியவங்க, மனைவியால் பேரும் புகழும் அடையக்கூடியவங்க, அரசியலில் பெரிய பதவியை அடையக்கூடும். அடுத்தது புதன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க, பணக்காரங்க, கௌரவமாக நடந்து கொள்வாங்க, தாராள மனப்பான்மை உள்ளவங்க, அவர்கள் நம்பிக்கை உள்ளவங்க, சுயநலக்காரங்க, எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டாங்க, மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் போன்ற தொழில்கள் சிறப்பாக இவங்களுக்கு அமையும். புராணங்கள் மற்றும் கதைகள் ஈடுபாடு உள்ளவங்க, விடாமுயற்சி உள்ளவங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது தனுசு ராசி காரகத்துவங்கள் மற்றும் பாவ பலன்கள். இதை பற்றி தான் நாம் பார்த்தோம்.